எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்தில் நாம வந்து ஒரு பிரெட் ரெசிபி பார்க்க போறோம். அது பனானா பிரெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பனானா பிரெட்டை நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து விடலாம். இந்த பனானா பிரெட்டுக்கு மேலே லைட்டாக க்ரீம் வச்சோ இல்லைனா சீஸ் தடவியோ கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை டீ டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா பிரெட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய போல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு பெரிய வாழைப்பழம் ஒன்று இதில் நான் உரித்து சேர்த்துக்கிறேன். சின்ன பழமாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். பழம் நல்லா பழுத்திருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அதிலே நல்ல இனிப்பு இருக்கும். ஸோ இந்த பழத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு ஸ்டிக்கு பட்டர் எடுத்துருக்கேன். இது 1/2 கப்பு, அதாவது 8 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து அதை வெளியே ஒரு 1 மணி நேரம் வச்சுருங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவு நமக்கு மெல்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே 1 கப்புக்கு ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இதுக்கு போல் நீங்கள் வெள்ளை சீனி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கிறங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தயிர் வந்து 100 ml சேர்த்துக்கிறேன். இல்லை வெண்ணிலா எசன்ஸோ இல்லைனா ஆரஞ்சு எசன்ஸோ, உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஆரஞ்சு எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறங்க. இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் 1/4 டீஸ்பூனுக்கு உப்பும் 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மாவு 2 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் மைதா மாவோ இல்லைனா கோதுமை மாவோ எந்த விதமாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் வால்நட் வந்து 1/2 கப்புக்கு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தான பேட்ரு கிடைக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் சாக்லேட் சிப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா சாக்லேட் போட்டு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான். இப்போ சாக்லேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக வச்சுருங்க. இந்த டீனில் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே நான் பட்டர் தடவி அதில் கொஞ்சம் மாவு போட்டு வச்சுருக்கேன். அதே போல் பார்ச்மெண்ட் பேப்பரும் கீழே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பேட்டர் ஊற்றுற நேரத்துலேயே உங்கள் ஓவனை வந்து 350 ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் எல்லாத்தையும் இந்த டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் எல்லாம் போயிடும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓவன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் உள்ளே வைக்கிறேன். 350 பாருங்கள், ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் உள்ளே வச்சு இதை 55 நிமிஷம் வைக்க போகிறேன். 50லேருந்து 60 நிமிஷம் கணக்கு. இது வந்து நான் 55 செட் பண்ணுறேன். உங்கள் ஓவன் இதை பொறுத்து நீங்கள் வந்து டெம்பரேச்சர் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கீவர் வச்சு செக் பண்ணலாம். இது ஒட்டாமல் வருது. ஸோ நமக்கு ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு, பனானா ப்ரெட்டு. ஆனால் சில சமயம் வந்து உங்களுக்கு நான் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ப்ரௌன் சுகர் போட்டனால ஒன்று கலர் மாறி இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் வேண்டாம்னா நீங்கள் ஒரு அலுமினியம் ஃபாயிலில் மேலே பேக் ஆகிட்டு இருக்கும்போது மேலே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தளவு ப்ரௌனாக கிடைக்காது. இப்போ கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் வந்து பீசஸ் போடுங்க. பாருங்கள், போட்டிருந்த இந்த வால்நட்டு சாக்லேட் சிப் எல்லாமே நல்லா தெரியுது. இப்போ பனானா ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டியான பனானா பிரெட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் ஒன்றில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.